மணக்கு இசை மணக்கு இனிய சத்தம் மணக்கு அப்படிப்பட்ட இந்த கிஷ்கந்தாவை ஆண்டு வரக்கூடிய எனது அன்பு கணவர் வாலிக்கு மனைவி தாரை என்ற பெயருடன் சிறு சிறப்புமாக வாழ்ந்து வருகிறேன். இருந்தால் அடுத்தினமும் என் கணவரை காண்பது வழக்கம். நேரமாகி விட்டது. அவையில் யாரையும் காணவில்லை. யாருக்கு வாழ்க வாழ்க வாழ்க. என்னடா நேரம் ஏன்டா ஆயுதுங்கிற? ஏற்கனவே மணி ஆகி போச்சுன்னு அம்மா கோவத்துல இருக்கிறாங்க. ஓனு வந்துக்குதா? போனு போனு சென்னையிலயா? சென்னையில சித்தெரும்பு கட்சி செத்து போட்டானா? சித்தெரும்புனா அவ்வளவு கொடிய வேஷமா? இடியாணியா? பிரியாணி ஏறு வேலையா? சேர்வா சேர்ல இந்த சித்தெரும்பு ஏறிச்சு பாரு. சரி ஏறி ஒடியில ஒடியிலையா? தொடையில உடனே பக்கத்துல ஒரே கூச்சல் குழம்புன்னு கத்துறாங்க. எங்கிற ஆவடியில போனு வண்டி புடிச்சு மாந்தி பதி வாலிமா ஒரு வார்த்தைனா தமிழ் வார்த்தை ஒழுங்கா பேசுவேன். அது 108டா அவசரவதி வண்டி. ஆட்டோவில் வர என்ன அது இந்த மாதிரி கத்தி போயிருங்கடா டே பாவிய. ஐடி கார்டா? ஐசி வார்டு போய் பார்த்தா என் மச்சானுக்கு மேல ஜனப்பிரி கட்டி தொங்க விட்டு சொட்டு சொட்டுன்னு போய் ஊது. ஜனப்பிரியா? ஹாஸ்பிட்டல் ஜனப்பிரி கட்டி தொங்க விட்டுருக்கியா? டேய் அது குளுக்கோஸ். அது குளுக்கோஸ் பைப்பு. எறும்பு கச்சா கூட பாவமே என்ன பண்றது? உள்ள போனாக்கா டாக்டர் சரி உள்ள விட மாட்டாங்க. அண்ணாடி ரூம்ல இருந்து பாக்குறேன். அண்ணாடியா? கண்ணாடிடா அது. டாக்டர் எல்லாம் டீ சாப்பிட போனாங்க. லபக்குன்னு உள்ள போனா மூக்குல கையில இந்த புழுவ சட்டி அடி கிடாஷ். ஏன்டா போட்டா கூட தாங்க மாட்டேன். அடடே உன் மச்சா சின்ன ஊசி குத்துனா கூட தாங்க மாட்டேன். இல்ல உமாத்த சொல்லி வச்சுக்கிறாங்களே. டாக்டர் எல்லாம் வந்தாங்க டீ சாப்பிட்டு வெளியே போய் ஒக்குரி எடுத்தாங்க. எங்க ஒக்குரி எடுத்தாங்க? செக்யூரிட்டிடா அது. ஒக்குரிட்டியா? அங்க நின்னுங்கடா உள்ள டேய் எட்டு அடிச்சம் என் மவன மண்டியில வந்து போத்துக்கான். என்னாச்சு? சேத்து பட்டு போட்டானா இல்ல பக்கத்துல போல இருக்கு போட்டானா? செத்து போட்டான். அடா பாமே. டேய் ஏண்டா பையா மச்சானுக்கு யாரா பசங்க செங்குதா? ஏத்துமா போடு மன்றத்துல போட்டாங்க. போடுகாலா? எங்க போஸ்ட் மாடமா? டேய் டேய் எத்தனை மாட்டி உன் ஜென்மத்தை சீப்பால வரனாலும் உரைக்காது உனக்கு. செங்கல்பட்டு ஹாஸ்பிட்டல்ல போஸ்ட்மார்டம் பண்ற இடத்துல கம்பவுண்டர் வேலை இருக்கு. கவர்மெண்ட் வேலை. நாடகத்து மேல இருக்கிற ஒரு பிரியத்தினால அந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டார். அவன் கவர்மெண்ட் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு லோல் பண்ணாங்களாம். வந்து உட்காந்து ஏதோ கலை பண்ணி பிடித்துல வேலை கிடைக்கலன்ட்டு கிடைச்ச வேலையை விட்டுட்டு வந்து டேய் அப்போ கூட உன் பூச்சி தோன்றத்துல தான் போய்க்குது பேரு. சனியை முடிச்சோன போஸ்ட்மார்டம் பண்றாங்க. சரி மூணு தேத்துட்டாங்களா? என்னடா இட்லியா? கிட்னி? என்னடா ஏழு அதிகமா? அது எங்க இருத்தியா? அது எந்த இடத்துல இருத்தியா? டேய் அது எதையண்டா பாவிய? கொல்லியார் போட்டதா? அட பாவியா. டேய் கொல்லி போட்டியா? ஐயா கொல்லி போறது தப்பு இல்ல.
கொல்லி போட்டா ஒரு பொழுது இருக்கணும், ஒரு பொழுதுல இருந்து படையில போகணும்னா நீ 3 வேலைக்கு 6 வேலையை தின்ற ஆளு கொஞ்ச நேரம் கூட தாங்க மாட்டேன் பையன். பஸ் தண்ணி குடிக்காது இருக்க மாட்டேன் நீ. அங்காளிங்களா பங்காளியா? காலையில எழுப்புனாங்க, ஏந்தா பச்சை தண்ணி தலையில ஊத்துறாங்க, எனக்கு உள்ளுந்து குளிர்துடா குளிர்து. மணி 8 ஆச்சு. நடு விட்டாங்க உக்கார வச்சாங்க. வாயாலிய போட்டு ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை போதுமா? அண்ணக்குள்ள எடுத்துட்டு வந்து போட்டுறாங்க. கருப்பூரத்தை ஏத்த சொன்னாங்க. கருப்பூரம் ஏஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. அம்மையர் தான் தாம்சம். அத வாயால ஊதிட்டாங்க. சாப்பிடு பாருங்க. 2 வாயா புட்டு போடுகிறேன். ரெட்டியால 18 இட்லி, ரெட்டியால 18 வடை, 2 வாயா புட்டு போடுகிறேன். பாவம் பசி தாங்க மாட்டியா, ஒரு போய் வேற இருக்கிறியா? கண்ண கண்ணெல்லாம் இருக்குது எனக்கு. மதியானம் 12 மணி ஆச்சு. 3 மரக்கு அரிசி போட்டு சாப்பாடு வச்சு உடனே கிடக்கு உருளைக்கிழங்கு வச்சு நடுவு தண்ணி எடுத்து வந்து கொட்டாங்க. வாய் அழில கருப்பு தேக்க சொன்னாங்க. 3 வாய் அள்ளி கொட்டிக்கினேன். 3 மர அரிசி, சாம்பார், உருளைக்கிழங்கு பொரியல. பாவம் பசி தாங்க மாட்டியா, ஒரு போய்க்கிறியா? இதுக்குள்ள சுத்தர மெருகிது கண்ணு இருக்குது. பாவம் பசி காது அடிக்குது, வெட்டுக்கா கொடுக்கா கொடுக்க பாவம். உட்காந்துங்கிறேன். நைட்டு மணி 7 மணி ஆச்சு. கடைக்கு போய் 3 கிலோ அடை வாங்கி வந்து அரையா ரவை 3 கிலோ உப்பு மாவு கடையில் கொடுத்தாங்க. உப்பு மாவா? உப்புமா 3 லிட்டர் பாலை வாங்கி வந்து ஆட்டி போட்டாங்க. 3 லிட்டர் பாலை சுண்ட காய்ச்சிட்டாங்க. ஆட்டி போட்டு நடுவு வச்சாங்க. அது எடுத்து ரவுண்டு வாயில ஊத்திக்கிறேன். எப்பா காலையில 7 மணிக்கு ரெட்டியால 18 இட்லி, 18 வடை, 2 வாயா புட்டு போட்டுக்கினேன். மதியானம் 3 மரக்கு அரிசி, உருளைக்கிழங்கு பொரியல், சாம்பார், ரசம், 3 வாயா வாரி கொட்டிக்கினேன். சாயங்காலம் 3 கிலோ ரவை, 3 லிட்டர் பால். சரிதான். எனக்கு ஒரு சந்தேகம், நீ எப்பதான் ஒரு போய் இருக்கிற? தூங்கும் போதுனா முறையே இல்லையா? ஐயா வர சொல்லி உத்தரவு அப்படியா? ஆமா.